Hey guys, welcome back to our channel. So நம்ம channel new ஆ நீங்க subscribe பண்ணிக்கோங்க. So இப்போ இந்த வீடியோல Truke Buds Pro இந்த Bluetooth wireless earbud ஓட unboxing and quick review தான் பார்க்க போறோம். So Truke brand ஓட next new product வந்து பாத்தீங்கன்னா இந்த Truke Buds Pro. So இதுல வந்து பாத்தீங்கன்னா hybrid active noise cancellation ANC support இருக்கு and up to 30 decibels க்கு வந்து sound வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு avoid பண்ணுது. And after that இதுல Bluetooth 5.2 connectivity வருது and 50 milliseconds க்கு latency இருக்கு. And then gaming mode செப்பரேட்டா இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா 50 milliseconds வரும். And then வந்து 48 hours வந்து play time வந்து கொண்டு வந்திருக்காங்க and 12.4 mm driver size வந்து கொண்டு வந்திருக்காங்க. And design wise வந்து பாத்தீங்கன்னா இந்த Truke Buds Pro வந்து one of the best ஆ வந்து இருக்கு. So இப்போ இதுதான் பேக்கேஜ் and இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Amazonல வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. So இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹2000 வந்து பாத்தீங்கன்னா வரும். So ஆஃபர்ல வந்து மேபி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா so 1500 அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. And இதுல black and blue னு ரெண்டு கலர்ஸ் வருது. So இது வந்து பாத்தீங்கன்னா black and blue also வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் லிங்க்ஸ் and ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. So இது வரைக்கும் பார்த்ததுல so இது வந்து one of the best earbud தான் வந்து இருக்கு and so performance wise வந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. So first இப்போ இதோட unboxing வந்து பார்க்கலாம். So box open பண்ணீங்கன்னா first வந்து உங்களுக்கு Truke Buds Pro so இதோட சார்ஜிங் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க and இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே இதெல்லாம் வருது. So next சார்ஜிங் கேஸ் ஓவர்வியூல பார்க்கலாம் and after that வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து டைப் சி கேபிள் ஷார்ட் கேபிள் வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க and 2 pair of ear tips வந்து கொடுத்திருக்காங்க and Truke ஓட வாரண்டி கார்டு ஒன்னு இருக்கு and அதே மாதிரி யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. So ஓவராலா பாக்ஸ்ல வந்து இதெல்லாம் தான் வந்து இருக்கும். இப்போ இந்த Truke Buds Pro வந்து ஒரு குயிக் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். So first of all இதோட ஓவர்வியூ வந்து பாத்தீங்கன்னா so சார்ஜிங் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டா வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணிருக்காங்க and அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து இருக்கு. So சைடுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் சர்ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. So இது வந்து பிளாஸ்டிக் தான். So கிரிப்னஸ்க்காக வந்து கொடுத்திருக்காங்க and அதே மாதிரி இப்போ இந்த சார்ஜிங் கேஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது நார்மலா ஒரு சார்ஜிங் கேஸ் மாதிரி தான் இருக்கு பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் டிஸ்ப்ளே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகும் அண்ட் அதே மாதிரி இதை திருப்பி டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு இன்விசிபிள் டிஸ்பிளே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அதே மாதிரி நார்மலாக சார்ஜிங் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து அவேக் ஆகும் அண்ட் அதே மாதிரி சார்ஜிங் கேஸில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பேட்டரி இருக்குன்றது டிஸ்பிளேல தெரியுது. அண்ட் இதில் மெயினாக இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க பட் இயர்பட்ஸ்ல எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஸோ ஓவராலாக இந்த டிஸ்பிளேல வந்து சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்றது தான் வந்து உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இயர்பட்ஸில் வந்து எவ்வளோ பேட்டரி இருக்குன்றது இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்மார்ட் ஃபோனில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸில் வந்து சார்ஜ் ஃபுல்லாக இருக்கா இல்லை சார்ஜ் ஆகிட்டு இருக்கான்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு அந்த எல்என்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும் அந்த மாதிரி ஆகாமல் ஸோ டக்குன்னு வந்து கொஞ்ச நேரம் ஆகிட்டு உடனே ஆஃப் ஆயிடுச்சுன்னா இயர்பட்ஸோட சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை கண்டினியூஸாக வந்து அது வந்து அந்த பார்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் எல்என்ஆரில் வந்து ஸோ அந்த கிரீன் கலர் பார் போயிட்டே இருந்ததுன்னா இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பட் எக்ஸாக்டாக எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சார்ஜிங் கேஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் ஃபோனில் ஆஸ் யூஷுவல் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய் பார்த்துக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து Truke பிராண்டிங் இருக்குது அண்ட் பாட்டமில் இதுதான் வந்து டிஸ்பிளேக்கான கீ. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் இது வரும் அகைன் வந்து 2 times ப்ரெஸ் பண்ணால் டிஸ்பிளே ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு இன்விசிபிள் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்கு அண்ட் பாட்டம்ல டைப் சி போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்து சார்ஜிங்லாம் வந்து இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 hours வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு பட் கம்ப்ளீட்டாக ஒரு பேட்டரி ரிவ்யூ தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் சார்ஜிங் கேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ சார்ஜிங் கேஸோட பில்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு குட் குவாலிட்டியில் இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு ப்ரீமியம் ஃபினிஷில் ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே பிளாஸ்டிக் தான் ஆனால் ஃபினிஷ் வந்து ப்ரீமியமாக வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ். ஸோ இயர்பட்ஸோட பில் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. ஒரு ஷைனிங் ஃபினிஷில் பிளாக் கலர் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் இயர்பட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அண்ட் 2000ல் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் இயர்பட் இது. அண்ட் ஸோ டிசைன் வைஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் இது வந்து ஒரு ஸ்டெம் டைப் இயர்பட். ஸோ வியரிங்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ வியரிங் ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அண்ட் இதில் வந்து டச் கண்ட்ரோல் தான் வருது அண்ட் இந்த இடத்துல தான் வந்து டச் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அண்ட் Trukeோட பிராண்டிங் இங்கே இருக்கு.
அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபங்க்ஷன் வைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது அண்ட் மற்றபடி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சிங்கிள் டேப் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்டில் ஏதாவது சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணலாம். ரைட் இயர்பட்டில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங், லெஃப்ட் இயர்பட்டில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங், ரைட் இயர்பட்டில் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா கேமிங் மோட் போகும், லெஃப்ட் இயர்பட்டில் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். கால் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணணும் அண்ட் கால் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து டபுள் டேப் பண்ணணும் அண்ட் இன்கேஸ் கால் ரிஜெக்ட் பண்ணணும்னா டச் பண்ணி ஹோல்ட் பண்ணணும் ஒரு செகண்டுக்கு. அண்ட் அதே மாதிரி இதில் ஒன் மோர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏஎன்சி கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த 2 இயர்பட்ஸில் ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் நீங்கள் ஒரு 2 செகண்ட் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏஎன்சி மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். ஸோ மொத்தமாக 3 ஏஎன்சி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஏஎன்சி மோடு ஆன் பண்ணுறது, அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட், அப்புறமா ஏஎன்சி மோடு ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனுமே வந்து அப்படியே ரொட்டேட்டபிளாக வந்து பார்த்தீங்கன்னா வரும் நீங்கள் 2 செகண்ட் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணும் போது. அண்ட் ஏஎன்சியோட ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வால்யூம் வந்து ஸோ உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் சவுண்ட்ஸை ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கம்மி பண்ணுது. இப்போ ஃபேன் நாய்ஸ்லாம் இருக்குன்னா ஸோ அந்த ஃபேன் நாய்ஸை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுது. அண்டு அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி மோடு வந்து நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் உங்கள் நியர்பை என்ன சவுண்டு இருக்கோ அந்த சவுண்டு வந்து உங்கள் இயர்பட்ஸ் வழியாகவே உங்கள் காதில் கேட்குற மாதிரி ஸோ ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுவும் டிரான்ஸ்பரன்சி மோடு குட்டாக இருக்குது. அண்ட் ஏஎன்சி வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நார்மலாக வந்து ஸோ உங்கள் சுற்றி எப்படி வந்து நாய்ஸ் இருக்குமோ அந்த நாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ ஏஎன்சியும் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஏஎன்சி மோட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சாங்ஸ் கேட்டிங்கன்னா ஸோ இன்னுமே வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆடியோ குவாலிட்டி அப்போ நான் சொல்கிறேன். ஸோ இதோட சாங் குவாலிட்டிலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. இயர்பட்டோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ டச் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஓவராலாக டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் உண்மையிலே ரொம்ப அட்ராக்டிவாக ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2000 ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் இயர்பட் வேணும்னா ஸோ இந்த இயர்பட் கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸோ இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கனெக்டிவிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கனெக்ஷன் ரேஞ்சும் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருக்கு. ஸோ நான் வந்து பட்ஜெட் செக்மெண்ட் அண்ட் ஐஃபோன் ரெண்டுத்துலேயும் பேர் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ரூம் போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாங்ஸ் விட்டு விட்டு கேட்கல. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து. அண்ட் கனெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிள் தான். ஸோ ஜஸ்ட் வந்து இதில் சார்ஜிங் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இயர்பட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகிடும். அண்ட் ஈஸியாக வந்து உங்களோட ஃபோனில் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எவ்ரி டைம் சார்ஜிங் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணாவே போதும். ப்ரீவியஸ் கனெக்ட் பண்ண டிவைஸில் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் எல்லாமே குட்டாக தான் வந்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ இப்போ இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. ஸோ நான் 2 பட்ஜெட் செக்மெண்ட் அண்ட் ஐஃபோன் ரெண்டுத்துலேயும் கனெக்ட் பண்ணி கேட்டதில் ஸோ மெயினாக வந்து வோக்கல்ஸ் கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அண்ட் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இதில் வந்து ஏஎன்சி சப்போர்ட் வந்து இருக்கனால நீங்கள் ஏஎன்சி மோட் ஆன் பண்ணிட்டு கேட்கும் போது ஸோ உங்களுக்கு அந்த ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸும் இல்லாமல் மியூசிக்ஸ் வந்து கேட்கும் போது ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு எல்லா சவுண்ட்ஸும் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் ஒரு சாங் வந்து நீங்கள் வேறு இயர்பட்ஸில் கேட்டு ஸோ ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் அந்த சாங்கில் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி சவுண்ட்லாம் வந்து நீங்கள் நியூவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன டின்னி மைனூட் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ்லாம் வந்து அந்த சாங்ஸில் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹியரபிளாக இருக்கும் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேட்கும் போது. அண்ட் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் வந்து இருந்தது. லெஃப்ட் இயர்பட்டில் தனியாக கேட்கும், இல்லை ரைட் இயர்பட்டில் தனியாக ஒரு சில லிரிக்ஸ் அண்ட் தென் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேட்குது. ட்ரபிள் சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸ் கிளாரிட்டி ரொம்பவே குட்டாக இருக்குது. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் ஸோ நீங்கள் ஏஎன்சி மோட் ஆன் பண்ணிட்டு பேஸ் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீலபுளாக வந்து இருக்குது. ஸோ நல்லா வந்து கொஞ்சம் கும்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. அண்ட் அதே மாதிரி வால்யூம் லெவல்ஸும் வந்து ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ OnePlus நாட் பட்ஸில் எந்த அளவுக்கு வால்யூம் லெவல்ஸ் இருந்ததோ ஸோ அதுக்கு நியர்பை வால்யூம் லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஈவன் வந்து இப்போ நீங்கள் இன்கேஸ் ஒரு சைலண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் இயர்பட்ஸ் வியர் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் வந்து வெளியே கேட்குற அளவுக்கு வால்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த்தபிள் ஆடியோ குவாலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூக் பட்ஸ் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ நான் இதில் ஆடியோஸ் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும் இன்கேஸ் வந்து நீங்கள் மியூசிக்ஸ் வந்து ஹியர் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கால்ஸ். ஸோ கால்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎன்சி பேஸ்டு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இஎன்சி அண்ட் ஏஎன்சி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இதில் நீங்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஈவன் வந்து நான் ரோட் சைடில் வெளியில் அவுட்டரில் பேசும்போது சரி இன்டோரில் பேசும்போது சரி ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லிமிட் பண்ணுது. அண்ட் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு வாய்ஸோட வால்யூம் லெவலில் உங்களுக்கு லவுடராக வந்து கேட்குது ஆப்போசிட் பர்சனுக்கு. அண்ட் அதே மாதிரி கிளாரிட்டியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஸ்லைட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குது. அண்ட் அதுவும் நீங்கள் பேசும்போது ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸோட வால்யூம் லெவல் கம்மியாக
இருக்குது, உங்களோட வால்யூம் லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பேசுகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கால்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து குட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும். அண்ட் ரொம்ப விண்டு நாய்ஸில் நீங்கள் பேசுனீங்கன்னா மட்டும்தான், ஸோ மேபி பைக்கில் ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் போய் பேசுனீங்கன்னா மட்டும்தான் விண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா மட்டும்தான் ப்ராப்ளம். அண்ட் மற்றபடி நார்மலாக வந்து நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் இருக்கீங்க, ஒரு நார்மலாக ஒரு ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னும் போது ஸோ கண்டிப்பாக வந்து பேசலாம். அண்ட் இன்கேஸ் ஹெல்மெட்லாம் போட்டிருந்தீங்கன்னா தாராளமாக வந்து பேசலாம். ஓவராலாக கால்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் பேசுகிறது வந்து ஆப்போசிட் பர்சனுக்கு கிளியராக வந்து கேட்கும். ஸோ கால் குவாலிட்டி பெஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் கேஸில் வந்து 300 mAh ஆஃப் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஈச் இயர்பட்ல 40 mAh ஆஃப் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணல, பட் வித் ஏஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 to 7 hours வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் வித்தவுட் ஏஎன்சினா 8 ஹவர்ஸ்க்கு அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே டைம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இயர் பண்ண வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 100 இயர்பட்ஸில் 100% இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோர் தென் 5 hours வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்சி இருக்கும் ஆனில் இருக்கும்போதே மோர் தென் 5 hours வந்து மியூசிக் ப்ளே பேக் வந்து இருந்தது. ஸோ அண்ட் ஃபுல் பேட்டரி ரிவ்யூ தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் எக்ஸாக்டாக வந்து சார்ஜிங் கேஸ்லேருந்து எவ்வளோ உங்களுக்கு ப்ளே ஹவர்ஸ் வந்து கிடைக்கும்ன்றதை பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து 40 hours ஆஃப் மியூசிக் ப்ளே டைம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது தனியாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். பட் எப்படி இருந்தாலும் இது சார்ஜிங் கேஸோட வரதுனால ஸோ நீங்கள் பர் டே வந்து நீங்கள் மிஞ்சி போனால் வந்து ஒரு ஃபுல் டே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலும் ஸோ சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரீஃபில் பண்ணி ஸோ கேட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ரெகுலர் யூஸராக இருந்தாலும் பேட்டரி கன்சம்ஷன் நல்லா தான் வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இயர்பட்ஸ் சார்ஜிங் கேஸோட வருதுன்னும் போது ஸோ பேட்டரி கன்சம்ஷன் குட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் 2 to 3 டேஸுக்கு ஒன்ஸ் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். பட் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஓவராலாக இப்போ இந்த ட்ரூக் பட்ஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிசைன் வைஸும் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ டிஸ்பிளேல வந்து நியூவாக வந்து ஒரு மெத்தட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் டிசைன் பில்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ப்ரீமியம் இயர்பட்ஸ் ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்தால் எப்படி இருக்கும், ஸோ அதுதான் இந்த ட்ரூக் பட்ஸ் ப்ரோ. அண்ட் ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் ஒரு ஹையர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நான் பட்ஜெட் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணும்போது ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிலே பட்ஜெட் செக்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்தது. ஐஃபோனில் யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ப்ளூடூத் இயர்பட். ஸோ அண்ட் பட்ஜெட் ப்ரைஸில் ஸோ கரெக்டாக சொல்லணும்னா அதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் பையாக வந்து இருக்கும் 2000 rupees ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அண்ட் இன்கேஸ் அமேசானில் ஆஃபர் எப்போது 1500 சம்திங் கிடச்சிதுன்னா இது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஒரு ஸ்டீலிங் டீல் தான். ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.